கட்டடத்துல இருந்து அங்க வந்து நெறைய பிரச்சனைகள், ரெஸ்ட் ரூம்ல இருந்து நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து சரி பண்ணல அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து மாணவர்கள் அந்த விடுதிய நோக்கி வருவாங்க? ஒரு சில ஹாஸ்டல்லாம் முக்கியத்துவம் குடுத்து, இது மாரி இத வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு பார்வைக்காக பண்ணிடுற மாரி சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு, இது மாரி மெயினா பண்ண வேண்டிய இடத்துல குறைபாடு இருக்க தான் செய்யுது. ஆனா அதே நேரத்துல நாங்க வந்து ஒரு மாணவர் சங்கமா இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, போலீஸ் நாய்க்கு ஒரு நாளைக்கான உணவுப்படி ரூ. 200. அப்ப இன்னைக்கு போலீஸ் நாய விட ஒரு ஸ்டூடண்ட்ட எவ்வளோ கீழ்த்தரமா ஒரு கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சாப்பாடு நல்லா இல்லன்ட்டு ஒரு பொதுவா யார்ட்டயாவது சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற ஒரு இந்த சமுதாயத்தோட மனநிலைக்கு மாணவர்களும் தள்ளப்பட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாணவர் வந்து இத்தனை இட்லி தான் சாப்பிடணுன்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஆனா சென்ட்ரலைஸ்ட் கிட்சன் வந்ததுக்கப்புறம், இவ்வளோதான் சாப்பிடணுன்றது ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க 2வது முறை போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குதுன்னு கேட்டா கூட போட மாட்றாங்க.